சென்னை மாநகரத்திலையும் மற்ற புறநகர் மாவட்டத்திலையும் பத்திரிகையாளர்கள் பல பேர் ஆயிரக்கணக்காக உருவாகிட்டாங்க. பிரபல பத்திரிகையாளர்கள் தினமலர், தினத்தந்தி, இந்து எக்ஸ்பிரஸ், ஆங்கில பத்திரிகை வந்து நிறைய ரிப்போர்ட்டர்ஸுங்க கிடையாது. மாவட்டத்துக்கு ஒரு ரிப்போர்ட்டருங்க முக்கியமான அசைன்மெண்ட் தான். தமிழ் பத்திரிகையாளர் தினமலர், தினத்தந்தி எல்லாம் வந்து நிருபர்கள்னு அக்குடேஷன் கார்டு கொடுக்க மாட்டாங்க, பகுதி நேர ஊழியர்கள் தான் கொடுப்பாங்க. அது வந்து பிரபல பத்திரிகை தொடர்ந்து நடந்து வர பத்திரிகைகள்லாம் அது மாதிரி ஏரியா ரிப்போர்ட்டருங்க இருப்பாங்க, போவாங்க வருவாங்க, எல்லாம் அப்படி உண்டு. இப்போ சமீப காலமாக ஊடகங்களுடைய நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கு. அவங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, ஒரு கேமரா வைக்கிறாங்க, ஒரு செல்லு வச்சுக்கிறாங்க, போகிறாங்க வராங்க, அவங்க ஒரு இதில் வெப்சைட்டில் போடுறாங்க பண்ணுறாங்க. அது அவங்களுடைய சுதந்திரம். அந்த சுதந்திரத்தில் யாருமே தலையிட முடியாது. ரெண்டாவது பிரிண்டிங் மீடியா. பிரிண்டிங் மீடியாவில் என்ன செய்தி வெளியே வந்தாலும் இப்போல்லாம் வந்து டெப்ரமேஷன் சூப் தான் போட முடியுமே கண்டி, நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு தான் நடவடிக்கை எடுக்கணுமே கண்டி, காவல்துறையில் புகார் கொடுத்து அவங்க பேரெலாம் வழக்கு போட முடியாதுன்ற ஒரு நிலை உருவாகவே சென்னை மாநகராட்சியில் நிறைய பத்திரிகைங்க, பருவ இதழ், பார இதழ், பருவ இதழ், வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறது. ஆமாம், யாராவது பத்திரிகையில் செய்தி போட்டால் அந்த செய்தி எடுத்து கட் பண்ணி வாட்ஸ்அப்பில் போடுறது, பிரிண்டிங் பருவ இதழில் செய்தி போடுறது, யூடியூப் சேனலில் போடுறது, இப்படின்னு அதிகாரிகளை டேமேஜ் பண்ணுறது, மிரட்டுறது. எந்த அதிகாரி மாநகராட்சியில் வேலை செய்கிற எந்த அதிகாரிகிட்ட போனாலும் பாபர் ஷாப்பில் குப்பைன்னா இருக்கும், அந்த குப்பை தான் அந்த அதிகாரிகிட்ட இருக்கும். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி கவுன்சிலருங்க ஒரு சென்னை மண்டலத்தில் 11 வார்டு 147 கவுன்சிலர் வந்து ஒரு லேடி கவுன்சிலர் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வந்து 5000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதே வார்டில் வந்து ஒருத்தர் ராபர்ட் அப்படின்னு ஒருத்தர் அவருடைய மனைவி நிற்க வச்சிருக்காரு. வெறும் 66 ஓட்டு 77 ஓட்டோ வாங்கியிருக்காங்க, தோத்துட்டாரு. பிஜேபியினுடைய முக்கிய பிரமுகர் அவர். எல்எஸ் லைசன்ஸ்டு சர்வேயர். அவர் ஒரிஜினல் தொழில் வந்து லைசன்ஸ் சர்வேயர். அவர் லைசன்ஸ் சர்வேயர் வேலையை பார்க்கறதுக்காக, அதிகாரிகளை மிரட்டுறதுக்காக இப்படி ஒரு பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கார். சென்னை செய்திகள். ஆமாம், அந்த செய்திகளில் சென்னை மாநகராட்சியில் இருக்கிற அதிகாரிகளை பற்றி தான் செய்தி வரும், வேற எந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி செய்தி வராது. பத்திரிகை சுதந்திரம் இருக்குங்க, எதை ஒன்றாலும் எழுதலாம், அது அவங்களுடைய உரிமை. அது எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க தான் பதில் சொல்ல போகிறாங்க. ஆனால் இவர் வரைபட அனுமதி தொழில் செய்கிறவர் மாதத்துக்கு 25 பிளான் 50 பிளான்னு சென்னை மாநகராட்சியில் இருக்கிற 15 மண்டலத்திலையும் போட்டு பல லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறார் பொதுமக்களை ஏமாற்றி. அது அவருடைய திறமை, அதுக்குள்ளே நம்ம நுழைய வேணாம். அவர் தொழிலை செய்யட்டும், அவர் தொழிலை செய்யறதுல நம்ம எந்த விதத்திலையும் குறிக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு டுபாபுரு பத்திரிகை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பருவ இதழ் 15 நாளைக்கு ஒரு ரூபாய் ஒரு 1000 பேப்பர் அடிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டு எல்லா அதிகாரியும் மிரட்டி பிளான் அப்ரூவல்களை வாங்கிக்கிறாங்க. அந்த அதிகாரிகளுக்கும் சொர்ணம் இல்லை. சொர்ணம் இருக்கிற மாதிரி இருந்தா பத்திரிகையில் செய்தி எழுதினாத்தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அரசு அதிகாரியை மிரட்டுறாரு, அசால்ட் பண்றாரு, தொழில் எங்க பணியை செய்ய விட மாட்டேங்கிறாரு, இது மாதிரி வரவடத்துக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்து மிரட்டுறாரு அப்படின்னு புகார் மனு கொடுக்கலாம். அப்படி புகார் மனு கொடுக்கறதுக்கு எந்த அதிகாரிக்கும்
முதுகெலும்பு கிடையாது, பயம். நம்ம செஞ்ச தப்பெல்லாம் வெளியே வந்துட போகுதுன்னு சொல்லிவிட்டு கவுன்சிலர் சொல்லி செஞ்சது, சேர்மன் சொல்லி செஞ்சது, கமிஷனர் சொல்லி செஞ்சது, மந்திரி சொல்லி செஞ்சதுன்ற கதையெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்குது, எல்லா ஆட்சியிலையும் நடக்குது. ஆனால் ஒரு 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 லேடி கவுன்சிலரை தொடர்ந்து எழுதிட்டு வர்றார் பாருங்க. இந்த லேடி கவுன்சிலரை தொடர்ந்து எழுதிட்டு வர்றார். என்னடா கதைன்னு கேட்டா, இவர் பொறும்போக்கு நிலத்துல வீடு கட்டியிருக்காராம். அதை கவுன்சிலர் போய் நோண்டுறான். ஆமா, கவுன்சிலர் நோண்டுறான். அவன் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து எல்லா வேலையும் பார்க்குறேன். இதுக்காக கவுன்சிலர் மாற்றத்துக்கு தொடர்ந்து எழுதிட்டு வராது. 3வது விஷயம் 4வது விஷயம். இவர் ஒரு ரகம். அடுத்தது இன்னொரு ரகம் இருக்கு. இந்த பருவ பத்திரிக்காரங்க மாநகராட்சியில் 1913 ஒரு நம்பரில் உங்கள் புகார் மனுக்கெல்லாம் அனுப்பலாம். அந்த புகார் மனுவில் ஒரு பத்திரிகையாளர் இந்த ஜோனில், இந்த வார்டில், இந்த தெருவில் அண்ணா தேசிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, டிவிஎஸ்சி கட்டடம் நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட் போடுறாரு. பத்திரிகையாளர் வேலை என்ன? அந்த 11வது வட்டத்திலேயோ 15வது வட்டத்திலேயோ இந்த தெருவில் இந்த மாதிரி வீடு கட்டுறாங்க, அனுமதி இல்லாமல் வீடு கட்டுறாங்க, பொதுமக்களுக்கு அவதி இடையூறுன்னு ஒரு போட்டோ எடுத்து செய்தி போட்டு விட்டுடணும். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது. உண்மையான பத்திரிகையாளர்னா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போக மாட்டான். நீ போட்டோ வச்சு நியூஸ் போட்டதுக்கு தகவல் அறிவிக்கும் சட்டத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டு போங்க. நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போட்டு அந்த பார்ட்டிக்கு நோட்டீஸ் கொடுத்து அந்த பார்ட்டிக்கு சீல் வைக்க போறன்னு மிரட்டி அந்த பார்ட்டிக்கிட்ட சில லட்சங்களை வாங்கிக்கிறது. தொடர்ந்து இப்படி பண்ணிருக்காங்க, தொடர்ந்து பண்றாங்க. மாநகராட்சியில் இருக்கிற அத்தனை வீட்டுக்காரும் அவஸ்தைப்படுறான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்களை போட்டு. இது ஒரு வகம். இன்னொரு குரூப்பு யார் செய்தி போட்டால் செய்தி எடுத்து கட்டிங் போட்டு வாட்ஸ்அப்பில் நகர்வலை விடுறது. மாநகராட்சியில் இருக்கிற அதிகாரிகளுக்கோ இவ விபச்சாரி, இவ அந்த மாதிரி பண்ணுறான், இந்த மாதிரிலாம் அப்ரூவல் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷனை கிரியேட் பண்ணுறது. இதை ஆவாத அதிகாரி என்ன உன்னை பற்றி செய்தி வந்துக்குது, உன்னை பற்றி செய்தி வந்துக்குது, என்னையா பண்ணிட்டான், கோடிக்கணக்கில் அவன் வாங்கி வச்சுன்னு உட்காந்துக்கிறான், அதை பற்றி வாங்கி திறக்க மாட்டான். அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு பேக்கரி டெண்டரை விட்டு கமிஷன் வாங்கி கொடுக்குற அதிகாரிகளை பற்றி எதுவும் வாய் வராது. அவன் நம்ம கேட்குற அதிகாரிகளே பேசுறது. இந்த மாதிரி மாநகராட்சியில் வித்தியாசமாக பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இப்படியெல்லாம் மிரட்டிக்கிட்டு மாநகராட்சியை அதிகாரிகளை நெருக்கடி குத்தி எல்லாம் பண்ணிக்கிருக்காங்க. இந்த மாநகராட்சி ஆணையர் குமரபுரம் பண்ணிருக்கார் பார்த்தீங்களா, செய்தி இயக்குனராக இருந்திருக்கார். அவர் பத்திரிகையாளரை பற்றி முழுக்க அறிஞ்சவர். அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.